குடியரசு தினத்தை ஒட்டி ராஜ்பவனில் நடைபெறும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு தினத்தை ஒட்டி நாளைய தினம் மாலையில் கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்து அளிக்கிறார். இந்த நிலையில் அந்த விருந்தில் அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தமிழக அரசின் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. குடியரசு தினத்தை ஒட்டி நாளைய தினம் மாலை கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்து அளிக்கிறார். இந்த விருந்தில் தமிழக அரசின் சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? குடியரசு தினத்தை முன்னிட்டு அந்த பாரம்பரிய முறைப்படி நாளைய தினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அரசியல் கட்சிகள் பங்கேற்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தை நடத்த இருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள், முக்கிய தொழிலதிபர்கள் என்று பலரும் பங்கேற்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தேநீர் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரும் நாளைய தினம் அரிட்டாப்பட்டியில் விவசாயிகள் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பினை ஏற்று அரிட்டாப்பட்டி செல்ல இருப்பதன் காரணமாக தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள், முதலமைச்சரோ அமைச்சர்களோ பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முக்கியமான அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களிலும் இதேபோன்று ஆளுநர் வழங்கியிருந்த தேநீர் விருந்தை முக்கிய கட்சிகள் புறக்கணித்திருந்தார்கள். அரசின் சார்பில் ஒன்றிரண்டு முறை அமைச்சர்கள் சென்றிருந்தார்கள். எனவே இந்த முறை ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்துக்கு அமைச்சர்கள் செல்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆளுநர் உரை நிகழ்த்துவது தொடர்பாக ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த அந்த கருத்து முரண்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் முதலமைச்சர் பங்கேற்காததற்கு காரணமாக அவர் அரிட்டாப்பட்டி பயணம் மேற்கொள்வது சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் யாரும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது.